உலக மீட்பராம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை கிறிஸ்துவுக்குள் புது பலன் அடையும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். ஆராதனை நாளிலே தேவனுடைய பிரதான பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புவதாக. 36ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் தாவீது சபை ஆராதனையை பற்றி இத்தனை ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. குறைகளுள்ள இந்த உலகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த உடலாம் பரிசுத்த சபைதான் சம்பூரணமானது. ஏனென்றால் பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் ஆவியான தேவனாலும் அவருடைய ஆராதனையின் சபைகள் இன்றைக்கு உலகமெங்கும் பெருகி கொண்டு வருகிறது. ஆகவே சபை ஆராதனை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய சம்பூரணத்தை அது கொடுக்கிறது. எல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவன் சம்பூரணமானவர். அவருடைய பாதப்படி ஆராதிப்பது தான் சபை ஆராதனை என்பது. அங்கேதான் நமது ஆத்துமாவிலே சம்பூரணம், நமது ஆவியிலே சம்பூரணம், நமது விசுவாசத்தில் சம்பூரணம், நமது ஆவி ஆத்மா சரீரத்தில் சம்பூரணம், நமது ஆசீர்வாதத்தில் சம்பூரணம் என்பது பூரணமாய் நமக்கு கிடைக்கிற இடம் ஆலய ஆராதனை ஆகும். அங்கேதான் ஜீவ தண்ணீரின் ஊற்று, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து படியும் அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியானவருடைய அபிஷேக ஊற்று வடிந்தோடும் ஒரு இடம் ஆலய ஆராதனை ஆகும். ஆகவே அருமையானவர்களே, ஒரு ஆலயம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, அல்லது ஏர் கண்டிஷன் அங்கே இருக்கிறதா, அல்லது பெரிய ஆடம்பரமா இருக்கிறதா என்பது முக்கியம் அல்ல. அது ஓலை குடிசை போட்டிருந்தாலும் சரி, அது ஷீட் போட்டு 10 பேர் கூடுகிற இடமா இருந்தாலும் கூட சரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பிதாவாகி தேவனை ஆராதிக்கிற அந்த இடத்துல தான் தேவன் வாசமாக இருக்கிறார். அங்கேதான் நமக்கு சம்பூர்ணம் கிடைக்கிறது. ஆமென் அன்பானவர்களே, இந்த உலகிலே எந்த இடத்திலுமே ஒரு மனிதனுக்கு சம்பூர்ணம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அது ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தில் தான் அந்த சம்பூர்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கிறது. பிதாவினுடைய பிரசனம்தான் சம்பூர்ணத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆவியானவருடைய வசனம்தான் நமக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த ஆராதனை நாளிலே தேவனே, சம்பூர்ணமானவரே, உம்முடைய சம்பூர்ணம் என் ஆத்துமாவை நிரப்பட்டும், உம்முடைய சம்பூர்ணம் என் ஆவியை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய சம்பூர்ணம் என் உடல் சுகத்தை ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய சம்பூர்ணம் எங்களுக்கு ரட்சிப்பையும் தேவனே உமது பலத்தையும் பூரணமாய் கொடுக்கட்டும் என்று தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். நமது உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கிருக்கிற எல்லா விதமான கசப்புகள், பகைகள், விரோதங்கள், குரோதங்கள், மாம்சீகங்கள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் என்று எல்லாவற்றையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்துவின் விழாவில் வடிந்தோடும் ஜீவ தண்ணீரான ஆவியானவருடைய பிரசன்னம் ஆலய ஆராதனை வேளையில நம்மை நிரப்பி விடுகிறது. நம்மை நிரப்பும் அது. ஆகவே அந்த ஆவியானவருடைய சம்பூர்ணத்தின் நிரப்புதலை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக நாம் எல்லாருமாய் நம்மை முற்றுமுடியுமாய் தேவனுக்கு நாம் தருவோம். நாம் தேவன் சம்பூர்ணமானவர். தனது ஊழியக்காரர்களும் தனது பிள்ளைகளும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஆகவே கர்த்தாவே, இயேசுவே, உமது சம்பூர்ணத்தினால் என்னை நிரப்புங்க அப்பா. உம்முடைய சம்பூர்ண ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய சம்பூரணத்தினால் நான் மறுரூபமான மகனாய், மகளாய், குடும்பங்களாய், ஊழியக்காரர்களாய் நாங்கள் மாறி உம்மை என்றென்றும் உயர்த்த பலன் தாங்கப்பா என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த பரிபூர்ண சம்பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிப்போம். ஆலய ஆராதனையில சம்பூரணம் இருக்கிறது என்று தாவீது சொன்னார். அரண்மனையில கிடைக்காத சம்பூரணம் தேவனுடைய ஆராதனை இடத்துல தான் சம்பூரணத்தை கொடுத்தீரே ராஜா. உமது ஆவியானுடைய அபிஷேகம் வழிந்தோடும் இடமாக ஆலய ஆராதனையை தேவன் வைத்தீரே. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில
இந்த நாளிலே எல்லாமே சம்பூர்ணமாய் மாறட்டும் ஆண்டவரே. அபிஷேகமாய் அவர்கள் வாழ்க்கை நிரம்பட்டும் ஆண்டவரே. புது பலத்தோடு கூட உம்முடைய ஜனம் எழும்பட்டும். அப்படியாக அவர்கள் உடல் சுகத்தை ஆசீர்வதியும், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய பரிபூரணத்தை, திட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.